வேகமாகவும் பரபரப்பாகவும் இருக்கிற நம்ம வாழ்க்கையில சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு போக ஏத்த ஒரு இடத்துக்கு வாங்க பயணிக்கலாம். திருச்சியில இருக்கிற ஒரு அழகான இடம்தான் வண்ணத்து பூச்சி பூங்கா. ஸ்ரீரங்கம் மேலூர் பகுதியில காவிரி ஆத்தங்கரையில ரொம்ப ரம்யமான இடம்தான் இது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அமைதியா இயற்கை சூழல்ல நேரம் செலவழிக்க ஏத்த இடம். வாகனங்களோட சத்தம் இல்ல, தூசி எல்லாம் இல்லாம சுத்தி செடி கொடி மரம்னு பார்க்கவே கண்ணுக்கும் மனசுக்கும் குளிர்ச்சியான உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். குழந்தைகள் நல்லா ஓடி விளையாடவும் செய்யலாம், அதே நேரத்துல ஏராளமான விஷயங்களை பார்த்து கத்துக்கவும் செய்யலாம். பட்டாம்பூச்சியோட வகைகள், அதோட குணங்கள்னு ஏராளமான விஷயங்கள் அங்க பலகைகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இது அறிவியல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாவே இருக்கு. பல வகையான மரங்களை இங்க பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் பெயர் பலகை வச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இயற்கை பிரியர்களுக்கு இந்த வண்ணத்து பூச்சி பூங்கா ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். குழந்தைங்க ரொம்ப போன் பார்க்குறாங்க, வெளியில போய் விளையாடவே மாட்றாங்க அப்படின்னு அடிக்கடி பெரியவங்க சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? நேரம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரியான இடங்களுக்கு கூட்டிட்டு போனா அவங்களுக்கு ஒரு மாறுதலா இருக்கும். போனை தாண்டி ஒரு அழகான உலகம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வெளி உலகம் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். நிறைய இடங்களுக்கு போகணும், பல மனிதர்களை பார்க்கணும், பேசணும், பழகணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்குள்ள வரும். இது குழந்தைகளோட உடம்பு மனசு ரெண்டுத்துக்குமே ஆரோக்கியமானது. இந்த வண்ணத்து பூச்சி பூங்கால சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், சின்ன கேன்டீன், சுத்தமான கழிவறைகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு இடம் அப்படின்னு எல்லாமே இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன குடில் மாதிரியான அமைப்புகளும் இருக்கு. பெரியவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆஸ்வாசப்படுத்த இது தோதா இருக்கும். பல ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற இந்த பூங்காவை நடந்தே சுத்தி பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பேட்டரி வண்டியை பயன்படுத்திக்கலாம். குடும்பமா இங்க வந்தோம்னா சூப்பரா என்ஜாய் பண்ணலாங்க. சாப்பாடு எல்லாம் இங்க கிடைக்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான், ஆனா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைச்சிருது. நீங்க வரப்பவே சாப்பாடு மட்டும் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு நாள் முழுக்க பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். இங்க உள்ளேயே ஒரு தியேட்டர் இருக்கு, அதுக்கு தனியா டிக்கெட் எடுக்கணும். அந்த தியேட்டர்ல பட்டாம்பூச்சிகள் எப்படி உருவாகுது, அதனால என்ன பலன்கள், அதோட வகைகள் என்ன, எந்த மாதிரியான இடங்கள்ல அது அதிகமா காணப்படுது அப்படின்னு பட்டாம்பூச்சிகள் பத்தி ஏராளமான தகவல்கள் திரையிடுறாங்க. ஏன் சின்ன குட்டிக்கு இந்த வயசுல அதெல்லாம் புரியாது அப்படின்றதுனால நான் தியேட்டர் பக்கமே போகல. நீங்க பெரிய குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. சுத்தி எங்க பார்த்தாலும் மரம் செடின்னு அழகா இருக்கிறதுனால இது ஒரு போட்டோ ஷூட்டுக்கு ஏத்த இடமாவே இருக்கு. மயில் இங்க சர்வசாதாரணமா பார்க்க முடிஞ்சது. மயில பார்த்ததும் என்னோட குட்டிமாக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. அது பின்னாடியே போக ஆரம்பிச்சுட்டாரு. மொத்த பூங்காவையும் அவ்வளவு சுறுசுறுப்பா ஓடி ஓடி பார்த்தாருன்னா பார்த்துக்கோங்க. என் குட்டீஸ்க்கு தெரிஞ்சது பட்டாம்பூச்சி, மயில், அணில் இது மட்டும்தான். பூயெல்லாம் பார்த்து ரசிக்கிற வயசு அவங்களுக்கு இல்லை. அவங்களே இவ்வளவு என்ஜாய் பண்ணாங்கன்னா நாம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது நேரம் ஒதுக்கி குடும்பமா திருச்சி வண்ணத்து பூச்சி பூங்காக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி.